அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஆன்மீக துறவிகளுக்கு கூட கிடைக்காத அம்மா என்ற அடைமொழி அரசியல் துறவியான ஜெயலலிதா அவருக்கு கிடைத்தது பெரிய ஆச்சரியம்தான். அவருடைய ஆளுமை பண்புகள் குறித்து இன்னும் பல தகவலோடு நாம் துரைக்கண்ணன் அவரிடம் பேசுவோம். அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் கட்சியை கட்டமைத்த விதத்துக்கும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடத்துகிற விதத்துக்கும் கட்சி நடத்துகிற விதத்துக்கும் ஏதேனும் அடிப்படை வேறுபாடுகளுக்கா இல்லை இரண்டும் ஒன்று போல தான் இருக்கின்றனவா? இல்லை, நீங்கள் 1987 டிசம்பர் 24 அதிமுகவுடைய நிறுவன தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த உடனே கட்சியில் ஒரு மிகப்பெரிய பிளவு உருவானது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 32-33 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரவு நிலையில் இருந்தாங்க. 90க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து இன்னொரு அணியில் திரு எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் ஜானகி அம்மா அணியில் போய் ஆமாம், ஏராளமான நிர்வாகிகள் அங்கே தான் இருந்தாங்க. ஒரு 90க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய நிர்வாகிகள், அதிகபட்சம் பேர் அங்கே தான் இருந்தாங்க. ஓரளவுக்கு இளைஞர் அணியினரும் மற்றும் சிலரும் இந்த ஒரு 33 எம்எல்ஏக்களும் ஆதரவு நிலையில் தான் இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் 89 முதல் தேர்தல், அப்போ போடிநாயக்கனூர் தொகுதியில் இவங்க போட்டியிடுறாங்க. அந்த முதல் தேர்தல் வெற்றி என்பது அதிமுக என்பது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தான் என்பதை மக்களும் தொண்டர்களும் உறுதிப்படுத்தும் விதமாக அந்த வெற்றி இருந்தது. ஏறத்தாழ ஒரு 28 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா அவர்கள் வருவதற்கு அந்த தேர்தல் தான் காரணமாக இருந்தது. அதை உணர்ந்த அன்றைய தினம் திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள், மக்கள் வந்து என்னை ஏற்றுக்கலை, அதனால் நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து செயல்படணும் அப்படின்னு இருக்காங்க. அன்றைய தினம் ஜானகி அணியில் இருந்த மூத்த தலைவர்கள் திரு ஆரவீரப்பன், ராகவானந்தம் போன்றவங்கெல்லாம் வந்து பேசி, இங்கே இருந்த திரு அரங்கநாயகம், நாவலர் பண்டுட்டியார் மாதிரி மூத்த தலைவர்கள் 2 தலைவர்களும் உட்கார்ந்து பேசி மீண்டும் கட்சியை, பெரும்பாலும் நீங்கள் இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழக வரலாற்றிலும் கூட ஒரு கட்சி பிளவுபட்டு போயிடுச்சுன்னா அது அப்படியே தொடர்ந்து அந்த பிளவு நிலையிலே தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த 2 கட்சிகளையும் ஒருங்கிணைப்பதற்கு இவங்க சம்மதம் தெரிவித்து அந்த 2 கட்சியும் ஜே அணி ஜா அணின்னு இருந்தது. அந்த தேர்தலை கூட தனித்தனி சின்னங்களில் சேவல் சின்னம், இரட்டை புறா சின்னம் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் இருந்ததை டெல்லியில் போய் தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்புதல் கொடுத்து மீண்டும் இரட்டை இலையாக வாங்கிட்டு வந்து இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய படித்தவர்கள், இளைஞர்கள், அட்வொகேட்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்தாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் இயக்கம் தொடங்குகிற பொழுது சாதாரண கிராம பகுதி மக்கள், பாமரர்கள், அந்த மாதிரி ஒரு ஓட் பேங்க் தான் நிறைய இருந்தது. ஆனால் இவர்கள் அரசியல் தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு ஏராளமான படித்தவர்கள், பட்டதாரிகள், இளைஞர்கள்னு வர ஆரம்பித்தாங்க. இது கொஞ்சம் வேகமாக அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் இன்னும் முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது. இந்த 2 இயக்கங்களும் இணைந்து ஒன்றுபட்ட அதிமுக என்று வந்ததுக்கு பிறகு நடைபெற்ற 91 தேர்தல் இருக்குல்ல, அது ஒரு மகத்தான வெற்றியை கொண்டு வந்தது. நீங்கள் இப்போ அந்த 89-90 காலகட்டங்களில் ஆட்சி கட்சியாக இருந்த திமுகவுக்கு ஒரே ஒரு இடம் தான் கிடைக்கும். இல்லை, அப்போ அதுக்கு காரணம் ராஜீவ்காந்தியுடைய படுகொலை, அதை தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு அனுதாபம் என்பது ஒரு பெரிய காரணமாக இருக்கு இல்லையா? நிச்சயமாக அது அந்த மாதிரி அனுதாபமான ஓட்டுகள் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த 2 கட்சிகளும் இணைந்து தொண்டர்கள்லாம் ஒருங்கிணைந்து வேலை பார்த்தது, எம்ஜிஆர் இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிற மக்களின் எதிர்பார்ப்பு, இதுவும் ஒரு காரணமாக அமைந்து அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அந்த 91 காலகட்டங்கள்லேருந்து கட்சியினுடைய வளர்ச்சியை கொஞ்சம் தீவிரப்படுத்துறதுல முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னின்று நடத்துனாங்க. அந்த 91-96 கட்சி அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற அந்த ஆட்சியின் போது தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், அந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து வர்றாங்க. எப்பவுமே இந்த பெண்களுக்கு அரசியலில் முக்கியத்துவம் வரணும், அதிகாரத்தில் முக்கியத்துவம் வரணும் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்ததுனால தான் இந்த முடிவெடுக்கும் அதிகாரமிக்க தலைமைச் செயலாளர் பொறுப்புக்கே ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்துக்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணை நியமிச்சாங்க. பெண்கள் ஆண்களுக்கு சரிநிகர் சமானம் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் ஏட்டளவில் பேச்சளவில் இருந்த காலகட்டங்களில் செயல்படுத்தி காட்டியவர் கமாண்டோ கொண்டு வந்தாங்க. பெண் கமாண்டோ படை வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸில் எல்லாம் பெண்கள் போக மாட்டாங்க அப்படிங்கிற இருந்த அந்த நிலையை உடைச்சு பெண் கமாண்டோக்கள் கொண்டு வந்தது. இப்படி ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிற பொழுது அதை சரியாக நேர்த்தியாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கும் போக்கும் செல்வி ஜெயலலிதாட்ட மிக அதிகமாகவே இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஓகே,
அவங்க 91, 96 அந்த முதலாவது பதவி காலகட்டத்தில் இப்போ இருக்கிற முதிர்ச்சியோட அப்பவே இருந்தாங்களே. ஏன்னா அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த பொழுது பல்வேறு திட்டமிடல் தெளிவான செயல்பாடுகள் அவங்க தன்னை வரையறை செய்து கொண்டவர்கள். முதலமைச்சர் பதவி கிடைத்த பொழுது பல்வேறு விமர்சனங்களுக்கு அவங்க உள்ளாகக்கூடிய சூழல் ஏன் ஏற்பட்டது? பொதுவாக அவங்களுக்கு அந்த 1982 அரசியலுக்கு வந்த போது இருந்தே அப்போது ஆட்சி கட்சியாக அதிமுக இருந்ததுனால அதனுடைய செயல்பாடுகள் எப்படிங்கிறத அவங்க ஓரளவுக்கு அனுமானிச்சுட்டு அதை பண்ணுறாங்க. இளம் வயதிலிருந்து அவருக்கு வந்து ஒரு ஆளுமை திறன் என்பது இருந்தது. அவர் பள்ளி படிப்பு படிக்கிற காலத்திலேயே அவருக்கு அந்த திறமை இருந்தது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவங்க நிறைய படிக்கிற ஆர்வம் இருக்குது. அரசியல் புத்தகங்களாகட்டும், பல்வேறு கதை இலக்கியம், நாட்டு அவருடைய வீட்டில் இருக்கிற அந்த அறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நூலகம் மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு இருந்தது. அப்டேட் பண்ணிக்குவாங்க அப்பப்போ பத்திரிகைகளில் வர்ற மத்திய மாநில அரசுகள், மற்ற மாநிலங்களில் நடக்கிற அரசியல் செய்திகள், இது எல்லாத்தையுமே அவங்க அனுமானிச்சுட்டு வரபோது அந்த 91 காலகட்டம் வர்றபோது அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ என்னவெல்லாம் நாம் செயல்படுத்தணும் அப்படின்னு அவங்க மனசில் தோணுனதோ அது எல்லாத்தையுமே அவங்க அமல்படுத்தணும்னு நினைச்சாங்க. உதாரணத்துக்கு தொட்டில் குழந்தை திட்டம் சொன்னேன். அந்த காலகட்டங்களில் உசிலம்பட்டி மற்றும் சேலம், தருமபுரி பகுதிகளில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்து அடுத்த பெண் குழந்தை கருத்தரித்த உடனே அடுத்தது பெண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா அல்லது பிறந்ததுக்கு பிறகு கருவிலேயே அழிக்கிற நிலையும் இருந்தது. பிறந்த சிசுவை கொல்லக்கூடிய ஒரு மிக மோசமான நிலை இருந்தது. அதை பார்த்த உடனே தான் ஏன் இது அரசாங்கம் நாம் எடுத்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து அந்த முன்னோடியான திட்டங்கள் அது ஒன்று, மாற்று கருத்தே இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுபோல் அதே மாதிரி பெண்கள் வந்து காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி தங்களை பாதுகாத்துறதுக்கான ஒரு வழி இருக்கணும்னே அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த இதை கொண்டு வந்து பண்ணுறாங்க. பெரும்பாலும் பெண்களுக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அதே மாதிரி மகளிருக்கான அந்த சுய உதவி குழுக்கள், மகளிர் சுகாதார வளாக திட்டம், அது மாதிரி பெண்களை முன்னேற்றுவதற்கு ஒவ்வொரு தொகுதியாக எடுத்துக்கிட்டாங்க. தொழிலாளர்களுக்கான முன்னேற்றத்துக்கான தனி இது, மாணவர்களுக்கானதுன்னு ஒரு திட்டத்தை வழி வகுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில நேரங்களில் சில திட்டங்களுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் இது சரியாக வராது அப்படின்னு சொல்கிற போது கூட இல்லை என்னுடைய இது நீங்கள் நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்தது. திரு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தபோது கூட அதிகாரிகள் பூரா அதை செயல்படுத்த முடியாது, இது வேண்டாம், அரசனுடைய நிதி நிலைமை அதுக்கு இடம் தராதுன்னு சொன்னபோது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆட்சி காலத்தில் அது இருந்த ஒரு திட்டம் தானே. ஆமாம் ஆமாம். இல்லை அவர் காமராஜர் மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி குழந்தைகள் 4 வயது 5 வயதில் இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு அந்த மதிய உணவு இல்லாததுனால அவங்க வேலைக்கு போகிற குடும்பத்தை சேர்ந்த அந்த எங்கள் படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வந்தாங்க. திரு எம்ஜிஆர் கொண்டு வந்தது முற்றிலும் வேறுபாடானது. நீங்கள் பள்ளிகள் தவிர்த்து சத்துணவு கூடம்னே அமைத்து 2 வயது குழந்தைகள் நீங்கள் அந்த காலகட்டங்களில் தென் மாவட்டங்களில் கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சாதம் கிடைக்காம பக்கத்து வீட்டில் அந்த தாய் போய் வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு ஊட்டக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு உணவு பாதுகாப்புள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆனால் அந்த காலகட்டங்கள் நீங்கள் 70-80களில் ஒரு மிகப்பெரிய காலம் அந்த மாதிரி பசுவோட குழந்தைகள் இருக்கிற ஒரு நிலை இருந்தது. உங்கள் ஊட்டச்சத்து குறைபாடுனால மெலிந்து போய் பல கிராம பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு சரியாக உணவு கொடுக்க முடியாத நிலையில் இதை கொண்டு வந்தார். ஒரு மேல்தட்டு வர்க்கம் சொல்லக்கூடிய வந்துட்டு அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அதுக்கு அவருடைய சாதிய ஒரு ஆதரவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். தற்போது ஜெயலலிதா மறைவை அடுத்து அந்த மேல்தட்டு வர்க்கத்தினுடைய வாக்கு வங்கி இல்லைற்றில் அவருடைய ஆதரவு அதிமுக வசமே நீடிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னால் அவர்கள் யாருக்காக அந்த கட்சியை ஆதரித்து நினைத்தார்களோ அவரே அங்கே இல்லை, அவர் காலமாகிவிட்டார். அப்போது அந்த மேல்தட்டு வர்க்கத்துடைய மனப்பாங்கு என்னவாக இருக்கும்? பொதுவாகவே திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தலைமை பொறுப்புக்கு வந்த காலகட்டங்களில் நான் குறிப்பிட்ட கிராமப்பகுதி சாதாரண பாமர மக்கள் ஆதரவு அதிகபட்சம் இருந்தாலும் கூட நீங்கள் குறிப்பிடுகிற அந்த மேல்தட்ட மக்களுக்கு அந்த ஆதரவு என்பது ஓரளவுக்கு அவருக்கும் இருந்தது. ஜாதிய ரீதியிலான ஒரு அரசியலை அதிமுக எந்த காலத்திலையுமே நடத்தியதில்லை. ஒரு பொதுவான மக்களுக்கான ஒரு இயக்கமாக தான் திரு எம்ஜிஆர் அவர்களும் சில ஜெயலலிதா அவர்களும் அதை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய போக்கு செயல்பாடு என்பது இந்த திராவிட கட்சியினுடைய தலைமை திமுகவுக்கு மாற்றான ஒரு அரசியல் இயக்கமாக அடிதடி ரகலை வன்முறை இல்லாத ஒரு இயக்கமாக அது இருக்கிறது என்பதால் அந்த ஆதரவு தான். அது ஜாதிய அடிப்படையில்
ஒரு மேல்தட்டு ஜாதியை சேர்ந்தவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறார், அவரை நாம் ஆதரிக்க வேண்டும் என்பது ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். பெரும்பான்மையானோர் இது ஒரு மிதவாத கட்சி, இது ஒரு நல்ல கட்சி என்கிற முடிவுக்கு அந்த ஆதரவு நிலை இருக்கும். அந்த நிலை எப்பவுமே தொடரும். திரு எம்ஜிஆர் அவர்கள், அதை அடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள், இதை அடுத்து வருகிறது. இது இன்னும் இந்த வழித்தடத்திலிருந்து இந்த கட்சி மாறாது என்கிற ஒரு அழுத்தமான உணர்வு அவர்களுக்கு, அந்த மேல்தட்டு மக்களுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஆதரவு தொடரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1987 இதே டிசம்பர் மாதத்தில் ராஜாஜி ஹாலில், இதே ராஜாஜி அரங்கத்தில் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்ட அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் அந்த பீரங்கி வண்டியிலிருந்து அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த ராஜாஜி அரங்கில் தொடங்கிய அவரது அரசியல் பயணம் இன்று அதே ராஜாஜி அரங்கில் மூவர்ண கொடி போற்றப்பட்டு அவர் மரியாதையை கொடுக்குது. இந்த நீண்ட நெடும் பயணத்தில் முக்கியமாக அவர் 3 முக்கிய விஷயங்கள் ஏதேனும் செய்திருக்கிறார், இதனால தான் அவருடைய பெரிய ஆட்சியிலும் கட்சியிலும் அவருடைய முக்கியத்துவமான பங்கு இருக்கிறதுன்ட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? அந்த சம்பவம் என்பது 1987 டிசம்பர் 24 திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த தகவல் தெரிந்த அதிகாலையிலேயே அவர் அங்கேருந்து தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு ராமாவரம் தோட்டத்துக்கு போகிறாங்க. அவரை பார்க்க அனுமதிக்காத நிலையில் அங்கேருந்து நேராக இன்றைய தினம் அவருடைய பூத உடல் கிடத்தப்பட்டிருக்கிற இதே இடத்துல திரு எம்ஜிஆர் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. அங்கேருந்து நேராக இங்கு வந்தவர் அவருடைய தலைமாட்டில் அங்கேயே நின்றிருந்தார். அன்று மட்டுமல்ல, அதற்கு அடுத்த நாளும் அதிகாலை 4 மணிக்கு வந்தவர் மாலை அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கிற வரைக்கும் இருந்தாங்க. பீரங்கி வண்டியில் திரு எம்ஜிஆர் அவருடைய உடல் இறுதி ஊர்வலத்துக்கு அழைத்து செல்கிற பொழுது நிறைய மாலைகள் போட்டு அவருடைய முகம் மறைஞ்ச மாதிரி இருந்தது. அதை சரி பண்ணணும்னு இவங்க மேலே ஏறி மாலையை சரி பண்ணிவிட்டு அந்த அருகில் இருந்த ஒரு இடம், ஒரு ஸ்டூல் மாதிரி இருந்தது, அங்கே உட்கார முயற்சி பண்ணாங்க. அந்த நேரத்தில் எதிரணியில் இருந்த, அப்போது ஜெயலலிதாவுக்கு எதிரான மனப்பான்மையில் இருந்த சில தலைவர்கள் அவங்கள கீழே இறக்குங்கிற மாதிரி உத்தரவு பண்ணாங்க. அன்றைய தினம் ஜானகி அம்மையாருடைய தம்பி பையன் தீனன் நடிகராக கூட இருந்தவர், அவர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த உடலில் அந்த ஒடிக்கோலன் சென்ட் போட்டுட்டு இருந்தார். ஒரு நீல பாட்டில் வச்சு அடிச்சிட்டாங்க, ஷோல்டரில் அடித்து இறங்குடி அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அந்த காட்சி நிறைய ஊடகங்கள், அப்போ வெறும் அரசு தொலைக்காட்சி மட்டுமே இருந்த காலகட்டம்னாலும் அந்த செய்தி படம் பிடிக்கப்பட்டு தமிழ்நாடு பிறந்தது. அவரை வண்டியிலிருந்து இழுத்துட்டாங்க கீழே. இன்றைக்கும் திமுகவில் விவசாய பிரிவு செயலாளர் இருக்கிற KP ராமலிங்கம் தான் அந்த செயலில் ஈடுபட்டார். அவர் தவறி உள்ள இருந்தவங்களை அந்த ஜெயலலிதாவை சுற்றி இருந்த பாதுகாப்பாளர்கள் தான் அவங்க காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த நிகழ்வு என்பது தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெண்ணான்றும் பாராமல் இந்த மாதிரி அவங்க வன்முறையில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தது. அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த 89 சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு இருக்குல்ல, அந்த நிகழ்வும் அமைச்சர்களே அடித்தாங்க. திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக தாக்குனாங்க. அவங்க தரப்பில் வேறொரு சில காரணங்கள் சொல்லப்பட்டது, அவங்க உள்ளது அவங்களாகவே அது மாதிரி பண்ணிட்டு வெளியே போயிட்டு நின்று பேட்டி கொடுத்தாங்க. அந்த சம்பவம் நான் நேரடியாக பார்த்தேன். அப்படி திட்டமிட்ட ஒரு நிகழ்வாகவே இல்லை. இது என்னென்னா, அவருடைய உதவியாளர் வீட்டில் இருந்த கடிதத்தை கைப்பற்றி கொண்டு வந்த அந்த நிகழ்வை தான் சுட்டி காட்டி, இது காவல்துறை அத்துமீறி செயல்பட்டிருக்கு, இது ஒரு கிரிமினல் நடவடிக்கை, காவல்துறைக்கு பொறுப்பு வச்சுக்கிற முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லிட்டு தான் பட்ஜெட்டை படிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் அன்றைய தினம் எதிர்க்கட்சியில் இருந்த திரு குமரி அனந்தன் அவங்க வலியுறுத்தி, அதன் பிறகு தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த கருத்தை வலியுறுத்துகிறாங்க. அப்போ இந்த நிகழ்வுகள் நடந்து கடுமையாக தாக்கப்பட்டாங்க. இந்த விஷயமும் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை கொண்டு போச்சு. இந்த 2 நிகழ்வுகளும் கட்சி தொண்டர்கள் அனுதாபிகளை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்குனதனுடைய விளைவு தான் 97 அவங்களுக்கு இந்த ஒரு அபரிமிதமான வெற்றியை கொடுத்து, திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் கூட நகர்ப்பகுதிகள் திமுகவின் கோட்டை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தஞ்சை, கோவை, திருச்சி மாதிரி அதையும் கூட உடைச்சு சென்னை தலைநகரிலேயே அதிக இடங்களில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அதிமுகவை கொண்டு வருவதற்கான ஒரு ஆளுமை மிக்க தலைவராக செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. யதார்த்தம். சமீபகால ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ராஜீவ்காந்தி கொலையாளிகளை விடுதலை செய்ய வேண்டும், தூக்கிலிடக்கூடாது என்பதற்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவிரி நடுவர்மன்ற வழக்கில் மத்திய அரசு கெசட்டில் அரசிதழில் வெளியிடப்பட்டது. முல்லைத்தீவு விவகாரத்தில் 5 3 எல்லாம் நியமனம் செய்துட்டு பல விஷயங்கள் தொடர்ச்சியாக
முன்னெடுத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் எதை கருதுறீங்க? இல்லை, இப்போ இந்த நீங்கள் குறிப்பிட்ட எல்லா விஷயமே மிக மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று, மாநிலத்தினுடைய உரிமை காக்கப்பட வேண்டும். அதில் நாம் காம்ப்ரமைஸே கூடாது. பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு பெறாத காவிரி பிரச்சனைக்கு சட்ட ரீதியான தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழுமையான நோக்கம். காவிரி பிரச்சனை ஆகட்டும், முல்லை பெரியாறு பிரச்சனை ஆகட்டும், நம்ம அருகில் உள்ள மாநிலங்கள் நமக்கு நம்மளுடைய மாநிலத்துக்கு உள்ள ஒரு தார்மீக கடமையை கூட நிறைவேற்றாமல் இருக்காங்கிறதுல அவங்க இருக்குது. அதனால் மாநில உரிமையை காக்க வேண்டும், அதற்காக சட்ட போராட்டம் நடத்தியாவது இதை நாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. அந்த வகையில் தான் இந்த பிரச்சனைகளில் அவங்க காவிரி பிரச்சனை ஆகட்டும் மற்ற பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் கொண்டு வந்து ஓரளவுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்று அதை அரசிதழில் வெளியிட வைத்து அதையும் செயல்படுத்துறதுக்கு மேலாண்மை வாரியம், அந்த நீர் பங்கீட்டு குழு இதெல்லாம் அமைக்கணும் அப்படிங்கிறதுல சட்ட போராட்டம் மூலமாக இதுக்கு தீர்வு காண முடியும். ஏன்னா இது ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு பிரச்சனை. பல முறை பேச்சுவார்த்தை, பல முதலமைச்சர்களோடு பல அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதெல்லாம் முடியாத கட்டத்தில் தான் இந்த இறுதி போராக இந்த சட்ட போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. அதே போல் இலங்கை பிரச்சனை ஆகட்டும், இலங்கை பிரச்சனையில் அங்கே தமிழீழம் தான் தீர்வுங்கிறத தெளிவாக தீர்மானம் போட்டாங்க. அங்கே இலங்கை இலங்கை தமிழர்கள் மட்டுமல்ல, கடல் கடந்து வாடுகிற மற்ற பகுதிகளில் வாழுகிற அந்த மக்களிடமும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி தமிழீழத்தை கொண்டு வரணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அது மட்டுமல்ல, இலங்கையினுடைய இந்த அத்துமீறலை கண்டித்து அவங்க மேலே ஒரு சர்வதேச விசாரணை நடத்தணுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து அங்கே இருக்கிற அந்த அழுத்தம் எப்படி இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கணும்னா ஒரு பொருளாதார தடை விதித்தே செயல்படுத்தணுங்கிற அளவுக்கு மிக அழுத்தமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல் ராஜீவ்காந்தியினுடைய கொலை குற்றவாளிகள் விடுதலை என்பதிலையும் மிக உறுதியாக இருந்து இப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பல ஆண்டு காலமாக 20 ஆண்டு 25 ஆண்டு காலமாக சிறையில் இருக்கிறார்கள், இவர்களை நிச்சயம் விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு தீர்மானங்களையும் கொண்டு வந்து பல்வேறு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானங்கள் அந்த பேரவையில் அவங்க கொண்டு வந்தாங்க. அதனுடைய நோக்கம் என்பதே இந்த மாநில நலன், மக்களின் நலன், இதை முன்னிலைப்படுத்தி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய தான். ஒரு செயலை எடுத்தால் அது வெற்றி பெறும் வரை நம்ம அதை போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு போர்க்குணமிக்க தலைவியாக இருந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒருபுறம் இது போன்ற சட்ட ரீதியான விஷயங்களை முறையாக தொடர்ச்சியாக வாதிட்டு நியாயம் கிடைக்க நீதி கிடைக்க போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மேலே எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டாக என்ன பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்பான வழக்குகளில் இந்த அளவுக்கு அவங்க வெளிப்படைத்தன்மையோடு இல்லை, அவங்க சட்டத்தில் இருக்கிற பல்வேறு வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்க மேலே இந்த வழக்குகள் வந்திருக்கணுமா? அவங்களுடைய குணாதிசயத்துக்கு இது நேர்மாறான ஒரு செயல் இல்லையா? பொதுவாக இந்த விஷயத்தை பொறுத்தளவில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது. இவங்க மேலே இந்த குற்றச்சாட்டுகள் ஏறத்தாழ ஒரு 12 குற்றச்சாட்டுகள் 1996 காலகட்டங்களில் ஒரு தனி நீதிமன்றமே போட்டு பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 12ல் 10 குற்றச்சாட்டுகள்லேருந்து இவங்க முழுமையாக விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு 2 குற்றச்சாட்டுகள் தான் இருந்தது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், ஒரு 1.5 கோடி தொண்டர்களுடைய தலைவராக இருந்தவங்க, அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வருதுகிற போது இந்த குற்றச்சாட்டிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், நாம் இல்லைங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்கு சட்ட ரீதியாக எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிற உணர்வு தான் மேலவங்க எல்லாருக்குமே. அது இப்போ சாதாரணமாக நம்ம மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது நியாயத்தன்மை நாம் எந்த வாய்ப்புகள் இருக்கோ அதை வச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று கேட்டிங்கன்னா, சட்ட ரீதியாக ஒரு மிகச்சிறந்த உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தான் இதற்கான ஆலோசனைகளை வழங்குறாங்க. எந்த நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கிறார்களோ அந்த நீதிபதிகளுக்கு இணையான மூத்த வழக்கறிஞர்கள் தான் இந்த ஆலோசனையை வழங்கி வருது. ஒரு காலகட்டங்களில் இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுகிறது, அதற்கான தண்டனையும் கூட அறிவித்தாங்க. அதிலிருந்து இப்போ விடுதலை ஆகிட்டாங்க. இது அரசியல் பொது வாழ்வில் இந்த ஸ்ட்ரக்சர், இந்த அரசியல், இந்த தேர்தல் முறைகள் அது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளை கொண்டு வருது. அதற்கான காரண காரியங்களை நம்ம உள்ளே போய் ஆராய முடியாது. ஓகே, பொதுவாக கூட்டணி வைப்பது இல்லை கூட்டணி வைக்கக்கூடாது, இது போல் மிகப்பெரிய முடிவுகளை ஒற்றை மனுஷ தனிநபராக அவங்களே தீர்மானிக்கிறாங்க. இந்த முறை நம்ம கூட்டணி வைக்கிறோம், இந்த முறை கூட்டணி வைக்க போகிறதில்ல. கூட்டணிக்கு முன்பாகவே தேர்தல் சுற்றுப்பயணத்தை அறிவிக்கிறது, வேட்பாளர் அறிவிக்கிறது நம்ம ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கைகள்லாம் அவனுடைய அடிப்படை குணாதிசயங்களாக பார்க்கப்படுது. இது இந்த ஆளுமை பண்பு இல்லை இந்த குணாதிசயம் அது அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் எத்தகைய ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்குது? அதுதான் ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்லிடுற மாதிரி ஒரு போர்க்குணம் அவங்கள்ட்ட இருக்குது. யாரால் இது முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இதை முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான
ஒரு உறுதிப்பாட்டை அவங்க எடுத்துக்குவாங்க. 1967 நம்ம அண்ணா அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு கூட்டணி அமைத்து காங்கிரஸுக்கு எதிரான மிக வலுவான அன்றைய தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி கட்சியாக இருந்தது. இங்கே தமிழ்நாட்டிலையும் பிறந்தவர் காமராஜர் தலைமையில் ஒரு வலுவான, அது பிறகு பக்தவச்சல தலைமையில் ஒரு வலுவான ஆட்சி கட்சியாக இருந்த, அதை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எதிரெதிர் அணிகளில் இருந்த திரு ராஜாஜி அவர்கள், சுதந்திரா கட்சி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து வர்றார். அந்த 67க்கு பிறகு அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த திமுகவாகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திமுகவாகட்டும் கூட்டணி அமைத்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இது இல்லாத ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு அவங்களுக்கு இருந்து தான் 2014 நம்ம தனித்து போட்டியிடுவோம். அதுலேயும் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கணும், மாநில அளவில் யார் ஆட்சி அமைப்பது என்கிற நிலைப்பாடு வருகிற பொழுது திமுகவா அண்ணா திமுக வருகிற போது இது அந்த மக்களுடைய ஆதரவு இருக்கும். ஆனால் ஒரு அகில இந்திய அளவிலான நாடாளுமன்ற தேர்தல் என்கிற வருகிற பொழுது மத்தியில் யார் ஆட்சி அமைப்பது, எனவே அவருக்கு ஆதரவு என்கிற நிலையில் தான் திமுக அண்ணா திமுக முடிவெடுக்கும். எம்ஜிஆர் காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தேசிய கட்சிகளுக்கு இடங்களை கொடுத்துருவாங்க நாடாளுமன்ற தேர்தலில். சட்டமன்ற தேர்தலில் குறைவான இடங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க அதிகபட்ச இடங்கள் நின்று ஆட்சி கட்சியாக வருவாங்க. இதுதான் இருந்த நிலைப்பாடுகள். ஆனால் அந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே என்னை முன்னிலைப்படுத்துங்கள், நான் பிரதமராக வருவேன் அப்படிங்கிறது. அப்போ பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கூட யாரும் யோசிக்கலை. ஒரு மாநில கட்சிகள் தேசிய அளவில் ஒரு பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் பெறுகிற காலகட்டம் இது. 2009 காலகட்டங்களில் திமுக ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று அங்கே ஒரு டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மாநில கட்சிகள் ஒரு பெரிய அளவில் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறதுனால நம்முடைய தனித்தன்மை என்னங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்து தான் இது தனித்து போட்டிங்கிறத ஏறத்தாழ தேர்தலுக்கு 6 மாத காலங்கள், ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே பொதுக்குழுவில் அறிவிச்சுட்டு இந்த தேர்தல் பயணத்தின் போய் அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்கள்ட்ட மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி அதிமுக என்பது தேசிய அளவில் ஒரு 3வது பெரிய அரசியல் கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொண்டு வந்தது இருக்க, அது ஒரு மிகப்பெரிய இது. இந்த இடத்துல இன்னொன்று நாம் பதிவு பண்ணணும். திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் சரண் சிங் அமைச்சரில் முதல்ல அதிமுக முதலில் மத்திய அரசில் இடம்பெற்றது என்பது திரு எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான். அன்றைய தினம் இருந்த திருமதி சத்யவாணிமுத்து அவர்களும் பாலாபுலனூர் அவர்களும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றாங்க. அன்றைய தினம் 2 பேரோட இன்றைக்கி 50 எம்பிக்களோடு ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக கொண்டு வந்ததில் செல்வி ஜெயலலிதாவுடைய பங்களிப்பு என்பது நாம் பாராட்டக்கூடியது, போற்றக்கூடியது தான். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு பண்பாளர் கடந்த 75 நாட்களாக அவருக்கு மருத்துவமனையில் என்ன நடந்துட்டு கொண்டிருக்கிறது, அவருக்கு எதற்காக சுகவீனப்பட்டார், அவருக்கு என்ன நோய், என்ன மாதிரியான சிகிச்சைகள் தந்து கொண்டிருக்கப்பட்டது, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த வெளிப்படைத்தன்மை இவரது ஆட்சி காலத்தில் இவருடைய மருத்துவமனையில் இருக்கும்போது ஏன் அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போய்விட்டது? இல்லை, அது பொதுவாக பொதுவெளிகள்லையும் ஊடகங்கள்லையும் மற்ற ஃபேஸ்புக்லேயும் அது ஒரு பெரிய விவாதமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர், அவர் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். இது எல்லாமே தாண்டி அவங்க தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஒரு நேர்த்தியோடு தன்னுடைய அந்த தோற்ற பொலிவு இருக்கிறதுல அதில் ரொம்ப மிக கவனமாக இருப்பாங்க. அவங்க நடிகையாக இருந்து வந்த காலத்துலேயும் சரி, அரசியலுக்கு வந்த போதும் கூட, நீங்களும் ஒரு பத்திரிகையாளங்கிறமும் உங்களுக்கு தெரியும், தன்னுடைய புகைப்படம் எப்படி வரணுங்கிறத கூட அவங்க தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. அதனால் அந்த எண்ண ஓட்டம் அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் இருக்குது. இந்த நிலையில் நாம் அதை அவங்கள கொண்டு வெளிப்படுத்திட வேண்டாம், ஒரு நல்ல நிலையில் கொண்டு இந்த அவங்க ஓரளவுக்கு உடல்நிலை தேறி அவங்க வழக்கமாக அந்த காரில் வர்றபோது கையெடுத்து கும்பிட்டு தன் 2 விரல்களை காட்டி வந்தால் தான் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல இதுவாக, ஒரு நல்ல செய்தியாக, தகவலாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற முயற்சியில் மருத்துவர்களும் அவரை சுற்றி இருந்தவர்களும் இருந்ததனுடைய விளைவு தான் அப்பப்போ அதை சொல்லலை. ஆனாலும் கூட என்னென்ன சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது, எந்தெந்த மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் என்பதை வைத்தே அவங்களுக்குள்ள நம்ம அந்த குறைபாடுகளை யூகிக்க முடியும். அந்த நிகழ்வுகள் இருந்தது. அது வெளிப்படையாக ஒரு 6-7 அறிக்கை அந்த புல்லட்டின் கொடுத்தாங்க. அந்த அப்போலோ மருத்துவனுடைய தலைவர் திரு பிரதாப் சி ரெட்டி கூட ஒரு 2-3 முறை பத்திரிகையாளர் சந்தித்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை நாம் ஒரு குறைபாடாகவே கருத தேவையில்லை அப்படிங்கிறது தான். இறுதியாக ஒரு கேள்வி, அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் மறைவு தமிழக அரசியல் வரலாற்றில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வெற்றிடம் எது? ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் என்று தான் சொல்லணும். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, தமிழக அரசியலுக்கே
ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்கிவிட்டு சென்று விட்டார் என்று தான் கருத வேண்டியது இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவராக ஒரு அரசியல் இயக்கத்தை எப்படி கட்டமைத்து அதை எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு போக வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக அவர் திகழ்ந்திருக்கிறார். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து வேறுபாடுகள் என்றால் கூட அவருடைய அந்த ஆளுமை பண்பு தன்மையை எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி தவறு என்று தெரிந்து விட்டால் தூக்கி எறிஞ்சிருவாங்க. உதாரணத்துக்கு அதிமுக ஜே அணி என்பதற்கு தலைமையேற்று வந்த ஒரு சில மாதங்களிலேயே மூத்த தலைவர்கள் 4 பேர் எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வருகிறார்கள். திரு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், அரங்கநாயகம் அவர்கள், திருநாவுக்கரசு அவர்கள், திரு பண்டிட் ராமச்சந்திரன் அவர்கள் 4 நின்று வந்துட்டாங்க. அரசியல் பாரம்பரியமிக்க அண்ணா காலத்திலிருந்து திரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் பாரம்பரியமிக்க தலைவர்கள் இந்த அணி உருவாவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள். ஆனாலும் என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து நான் மாற மாட்டேன், யார் என்னை விட்டு போனாலும் நான் இந்த கட்சியை நடத்துவேன் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட்டோடு கட்சியை வழிநடத்தினதில் அவங்களுடைய அந்த ஒரு ஆளுமை பண்பு, அந்த துணிச்சல் என்பது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைமை இல்லாதது ஒரு மிகப்பெரிய இந்த அதிமுகவுக்குமே அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கோடிக்கணக்கான 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள் என்ற கட்சி, அந்த கட்சிக்கு அனுதாபிகளும் அதிகம், அந்த கட்சிக்கு பொதுமக்களுடைய ஆதரவும் அதிகம். எனவே திரு எம்ஜிஆர், திரு செல்வி ஜெயலலிதா இவர்களுடைய வழியில் இந்த கட்சியை கொண்டு போவதற்கு இந்த தொண்டர்களும் பொதுமக்களும் ஆதரவளித்து அது அதன் போக்கிலேயே இன்னும் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் என்று நம்பலாம். மாற்று கருத்து உடையவர்களும் மதிக்கும் பண்புடையவராய் திகழ்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் மறைவு குறித்த சிறப்பு விவாத நிகழ்ச்சி இத்துடன் முடிகிறது. எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான்.